வணக்கம் நண்பர்களே, இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா நியூ பெருங்கலத்தூர்லங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு கிலோமீட்டர் வருங்க. 1 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டாக மேக்ஸிமம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு 1.5 கிரவுண்டு 1.25 கிரவுண்டு இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2ஆக பிரித்து வச்சுருக்காங்க. அதாவது 20க்கு 62, 22க்கு 62 அப்படின்ற சைஸில் 2ஆக பிரிச்சுருக்காங்க. ஸோ ஒன்றா வாங்கிக்கணும், ஈஸியாக ஒன்றா வாங்கிக்கலாம். 6000 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட் கேட்குறாங்க. ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா. அங்கே பார்த்தோன்னா வேக்கண்ட் லேண்டு, ஒரு சில வேக்கண்ட் லேண்ட் மட்டும் தாங்க இருக்கும். ஸோ எல்லாமும் பார்த்தோன்னா குடியிருப்பு மதியில் தான் இருக்குது. சிஎம்டிஏ அப்ரூவ்டு, லோனுக்கும் போய்க்கலாம். டைரெக்டாக உட்காந்து பேசி ரேட்டு ஸ்லைட்லி நெகேஷியபிள் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நெகேஷியபிள் பண்ணி கேட்கலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணி கல் போட்டு கொடுத்துருவோம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அட்வான்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போது ஜேசிபி வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கல் போட்டு கொடுத்துருவோம். நல்ல பங்களா மாதிரியான வீடு. இது பக்கத்தில் இருக்கணும்னு பார்த்தோம்னா நல்லா இயல்பாக பழகக்கூடியவங்க தான். இதே சைஸ் தான் அந்த பக்கத்தில் இருக்கிறதும். சரிங்களா? ஆப்போசிட்டில் ஒரு சில வேக்கண்ட் லேண்ட் இருக்குது. சுற்றியும் பார்த்திங்கன்னா நிறைய வீடு தாங்க. பாருங்கள், இங்கேருந்து பார்த்திங்கன்னா பெருங்கலத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் போகணும் அப்படின்னா இந்த ரோடு தான், ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடு தாங்க. 1 கிலோமீட்டர் வந்து மேக்ஸிமம் ஒரு 1.25 கிலோமீட்டர் வரும். அதே போல் வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் போகணும் அப்படின்னா 1.5 கிலோமீட்டர் வரும். முக ஸ்டாண்ட் ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு லெஃப்ட் எடுத்து முக ஸ்டாண்ட் ரோடில் ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம். பாருங்கள், நல்ல லொக்கேஷனு, ரொம்ப டிமாண்டான லொக்கேஷனு கூட. அந்த ஏரியா எல்லாமே கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிளாட் கிடைக்கவே மாட்டேங்குது, சேல்ஸுக்கே வர மாட்டேங்குது. பட் நமக்கு வந்து வந்திருக்கு. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சரிங்களா? இந்த ஏரியாவில் என்ன ரேட் போகுதுன்னு நீங்களும் விசாரிச்சுக்கோங்க. விசாரிச்சுட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நிறைய இடத்துல நிறைய ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து சொல்கிறது, ஒரு டைம் நீங்கள் ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சரௌண்டிங்கில் என்ன ரேட் போகுதுன்னு ஒரு டைம் விசாரிச்சுக்காங்கன்னு சொல்லுவோம். அதுக்கான மெயின் ரீசன் ஒன்று தான். நம்ம உட்காந்து பேசும்போது ஈஸியாக பிஸ்னஸ் வந்து சேல்ஸ் பண்ணணும், நீங்கள் வந்து உங்களுடைய சொத்தை வாங்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா நம்ம வந்து சம்மந்தம் இல்லாத ஒரு ரேட் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த பிஸ்னஸ் நடக்காது. எங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தேவையில்லாம ஒரு ப்ரெஷர் வரும் அவங்க சைட்லேருந்து, இதெல்லாம் சொல்ல மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஏரியாவில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்க அந்த ஏரியாவில் என்ன ரேட் போகுது அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் அவங்க உட்காந்து பேசி நெகோஷியேட் பண்ணி பேசுறதுக்கு அவங்ககிட்ட மார்க்கெட் ரேட்டை பேசலாம். ஸோ மார்க்கெட் ரேட் இது போகுது, இதுலேருந்து கொஞ்சம் குறைக்க முடிஞ்சால் குறைச்சி கொடுங்க அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணலாம். பட்டு சம்மந்தம் இல்லாத ரேட்டு கேட்கும்போது பார்த்திங்கன்னா ஒரே சிங்கிள் ரேட்டில் பிஸ்னஸ் வந்து அப்படியே ட்ராப் ஆகிட்டு மீட்டிங் நடக்காமல் போயிடும். ஸோ அதனால் சொல்கிறேன், நம்முடைய சொத்தை எப்படி இருக்குமோ எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி தான் சொல்கிறேன். ஸோ நான் பார்க்கக்கூடிய இமயம் டிபிடி ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சொத்து வாங்கினா எந்த மாதிரி பார்க்கணும், எந்த அளவுக்கு விஷயங்கள்லாம் நோட் பண்ணி பார்க்கணும், அதெல்லாம் பார்த்து பண்ணுவோம். கிளியர் ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் எடுத்து பண்ணுவோம். சரிங்களா? வேறு ஏதாவது டீட்டெயில்னா கால் பண்ணுங்கள். வீட்டில் மகாலட்சுமி வாங்க. உண்மையாக உண்மையாக உங்களுக்கு